ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அருமையான சன்னா மசாலாவும் நம்ம பூரியும் செய்ய போகிறோம். இது எப்படி சிம்பிளாக செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஊற வச்ச சன்னாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சன்னா வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு முதல்ல 2 துண்டு பட்டை, 1 ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலாவுக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது நம்ம சன்னா முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். சன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ 4 விசில் வந்தோடனே நம்ம பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்தாச்சு. சன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம அதில் இருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், 2 பிரிஞ்சி இலை இது எல்லாமே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோடவே நம்ம 2 கரண்டி அளவுக்கு சன்னாவும் அதில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ நம்ம சன்னா தாளிக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அடுப்பு மேலே ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே இப்போ அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இது ரொம்ப எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாமே வேக வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச சன்னாவை தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு சன்னா எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணியை கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வேகணும். நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழிஞ்சு திறந்து பாருங்கள். ரொம்ப அருமையான சன்னா மசாலா சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இது ஃபர்ஸ்ட் மெத்தேடு நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இன்னொரு மெத்தட் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொஞ்சம் நறுக்கிய கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா சூடாக நம்ம பூரிக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பூரி மாவு பிசையறதுக்கு நான் அகலமான ஒரு தட்டு எடுத்துருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு எல்லாம் அங்கங்கே நிற்காத மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம 1 கப் தண்ணியை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா திக்காக பிசையணும். எப்படி பிசையணும்னா இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர பிசைஞ்சிட்டு மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் பிசையும் போது நிறைய தண்ணி ஊற்றி கூட பிசையக்கூடாது. மாவு பிசையும் போது நல்லா திக்காக இருக்கணும். ஆனால் நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பிசையணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம மைதா மாவுக்கெல்லாம் எப்படி நம்ம பரோட்டா எல்லாம் சுடும்போது நம்ம இந்த மாதிரி அடித்து பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம மாவு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறணும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அது நல்லா ஊற வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆச்சு. மாவு பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம கை வைக்கும்போதே தெரியும் நல்லா மாவு சாஃப்டாக இருக்குன்னு. அதே சமயத்தில் மாவு நல்லா திக்காகவும் இருக்குது. ரொம்ப தண்ணியும் ஊற்றி நம்ம பிசையல. எனக்கு இந்த 2 கப் மாவு பிசைகிறதுக்கு 1/2 கப் அளவு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். முதல்ல நம்ம அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ எல்லா மாவுமே உருட்டியாச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இப்போ மாவு தேய்ச்சிக்கலாம். இப்போ முதல்ல நான் கொஞ்சம் வர மாவு தூவிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 சைடு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். மாவு நல்லா தேய்ச்ச உடனே அதில் இருக்கிற வர மாவெல்லாம் நல்லா கீழே தட்டி விட்டுருங்க.
அப்போ தான் வந்து அந்த பூரி மேலே வந்து கருப்பாக வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரியே நம்ம ஒரு ஒரு மாவை வந்து திரட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவும் திரட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பு மேலே வச்சு அதுலேருந்து எண்ணெய் சூடு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிருக்கு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு அதுலேருந்து பொரிச்சு எடுக்கலாம். முதல்ல நம்ம எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்தால் பூரி பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி கலர்ஃபுல்லாக வந்திருக்குதுன்னு. இதே மாதிரியே நம்ம ஒரு ஒரு பூரிகளாக வந்து பொரிச்சு எடுக்கலாம். நான் இன்னைக்கு கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பூரி பாருங்கள் எல்லா பூரியுமே நல்லா உப்பி வருதுன்னு. இப்போ இதே போலவே நம்ம எல்லா பூரிகளுமே பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பூரியுமே வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சூடான சன்னா மசாலாவோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையான சன்னா மசாலாவும் பூரியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த சன்னா மசாலா வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து செஞ்சு காட்டிருக்கேன். இன்னொரு வகையான சன்னா மசாலா வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த அருமையான சன்னா மசாலாவும் பூரியும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.